எல்லாம் செய்துட்டோம். சாப்பிட வணக்கம் ரோவலே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் டே. எல்லாரும் இன்றைக்கு டர்க்கி எல்லாம் பேக் பண்ணி சமையல் செய்து கொண்டிருப்பினோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருப்பினோம். எங்களோட விட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்திருக்கணும். நாங்கள் ஆனால் டர்க்கி பேக் பண்ணல, நாங்களுடைய சைவ மண்ணுடைய சைவ சமையல். ஆனால் நாங்கள் ஒரு கொம்பு மணி சொண்டு செய்ய போகிறோம். யாழ்ப்பாணத்து முறையில் செய்து சாப்பிட போகிறோம். அதை பேக் பண்ணுவோம். எல்லாரும் டர்க்கியை பேக் பண்ணிக்க நாங்கள் கொம்பு மணிசை பேக் பண்ணுவோம் மட்டும் பிளான் பண்ணியிருக்கிறோம். வாங்க செய்வோம். முதல் நான் 900 கிராம் மாவு எடுத்திருக்கிறேன். இந்த மாவை நான் முதல் அரிச்சு எடுக்க போகிறேன். அதோட இதுக்கு தேவையாக நான் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். நிடோமா, அதாவது பால்மா, மற்றது சீனி தேவைப்படும். இது இங்கே விற்கிற ஈஸ்ட்டு, இதுதான் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்ற உப்பு, இங்கால சுடு தண்ணி கொஞ்சம் ஆறணும், நல்ல சூட்டில் விடக்கூடாது, அதால் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள நான் 3 தேக்கரண்டி ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதை நான் முதலே ஊற விடணும் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணி விட்டு. அதாவது நல்ல சூட்டில் இருக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் ஆறி அளவான இதில் இருக்கணும். தண்ணி எவ்வளோ இதுக்குள்ள விட போகிறேன்னு சொன்னால் 540 ml தண்ணி விட போகிறேன். அளந்து விட்டால் தான் நல்லா கொஞ்சம் பதங்கள் பிழைச்சா பிறகு நல்லா வராது, டேஸ்டாகவும் இருக்காது பனிஸ், இந்த ஒரு பதத்துக்கு எடுக்காட்டி. அப்போ நான் அளந்து தான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன். இதுக்குள்ள நான் 540 ml தண்ணி விட்டாச்சு, ஈஸ்ட் மெல்ட் ஆகி வாரதுக்காக. அதுக்குள்ள இந்த எடுத்து வச்சிருக்கிற சீனி, அதாவது 5 மேசக்கரண்டி சீனி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இதுக்குள்ள போடுவோம். இந்த ஈஸ்ட்டை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் அது இந்த தன்மை நல்லா வரும் மாவோட செய்கிறதுக்காக. இதை 10 நிமிஷம் ஊற வைப்போம். ஈஸ்ட் அங்கால செய்து வச்சுட்டு நான் மா குழைக்கிறதுக்கு மாவை ஒரு பாத்திரத்தில் போட போகிறேன். இல்லை முதல் உப்பு போடுவோம். இப்போ 1.5 கரண்டி உப்பு தேவை. முதல் 1 கரண்டி போட்டாச்சு, இப்போ 1/2 கரண்டி போட்டிருக்கிறேன். இதுக்குள்ளே நான் எடுத்து 3 தேக்கரண்டி பட்டர் எடுத்து வச்சுருந்தேன், நான் அதையும் போடுவோம். அதோட இது பால்மா எடுத்து வச்சுருந்தேன், நான் அதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு இதை முதல்ல ஒருக்கா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் சேர்றட்டு முதல். நான் 10 நிமிஷம் ஊற வச்ச ஈஸ்ட்டை இதுக்குள்ளே விட போகிறேன். நல்ல பபுளாக ஊறி இதண்டு வந்திருக்கு ஈஸ்ட். இதை போட்டு இதை லைட்டாக இதால் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி போட்டு நான் மிஷினில் தான் கொஞ்சம் நேரம் வச்சு குழைக்க போகிறேன். கையால் குழைக்கிறது நல்லா, நான் மிஷின் இருக்கிறபடியாக ஒரு கொஞ்சம் நேரம் அதில் குழைச்சிட்டு தான் எடுத்து கையால் உழைக்க போகிறேன். இது அப்படியே ஒட்டாமல் நல்ல வடிவாக குழைச்சி தந்துருக்குது. கையால் குழைக்கிறது நல்லது, கூடுதலான நாட்கள் கையால் குழைச்சி செய்வினோம். இதில் இதுக்கு போட்டு செய்கிறதும் நல்லம் என்னென்னு சொன்னால் ஈஸியாக அப்படியே ஒட்டாமல் குழைச்சி தரும். இந்த மா குழைச்சி அதுக்குள்ளால வந்ததை நாங்கள் ஒரு 20 நிமிஷமாவது கையால் பிணைஞ்சு திரும்ப குழைக்கணும். குழைச்சிட்டு தான் ஒரு 1 மணி நேரத்துக்கு அதை ஊற வைக்கணும். நான் இதை இழுத்து குழைக்கிறேன்.
இது அப்படியே 20 நிமிஷம் வரைக்கும் குழைச்சி கொண்டே இருக்கணும். நாங்கள் எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அப்போ தான் அதுன்ற பதம் நல்லா வருமன்றதுக்காக இழுத்து குழைக்கணும். நல்லா குழைக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அதோட சொப்னஸும் இருக்காது. நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அது குக்காகி வராது. நான் களைச்சிட்டேன் குழைச்சி. அப்போ என் ஃப்ரெண்டை விட்டுருக்குறேன் நான் குழைக்க சொல்லி. எல்லா இழுத்து குழையுமப்பா. ஆனால் வருது நீர் குழைக்க. நான் நினைச்ச மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கு. இங்கே ஒரு தொகையை வச்சுக்கொண்டு அங்கே பின்னுக்கு ஒரு கொஞ்சத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொண்டு இழுத்து குழைக்க தான் அது நல்ல இதாக வருது. மாவை குழைச்சி இப்படி நாங்கள் ஒரு உருண்டையாக எடுத்துருக்குறோம். இது ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் மூடி விடணும் ஒரு மணி நேரத்துக்கு. நான் பட்டரை எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணினான். ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கிறபடியாக ப்ரோஷனாக இருந்தபடியே ஹீட் பண்ணினான். பாத்திரத்துக்கும் கொஞ்சம் சைட்டெல்லாம் பூசிட்டு மாவுக்கும் பூசணும். இல்லாட்டி காய வலிக்கிட்டுருமா. இது மா குழைச்ச பாத்திரத்துக்கே தான் நாங்கள் வைக்க போகிறோம். இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாவுக்கு மேலேயும் பட்டர் பூசி விடணும் காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாவை நான் ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வைக்க போகிறேன். இதால் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூட போகிறேன். அதான் வெளியில் உள்ள ஹீட் அதுக்குள்ளே போகாமல் அப்படியே பொங்கி வரும். ஒரு மணி நேரம் மூடி வச்சாச்சு. இது நான் ஒரு மணி நேரம் ஊற வச்ச மாவை எடுத்து தண்ட போகிறேன். மாவுக்குள்ள நிறைய ஏஆர் இருக்குது. இதை இப்படி அமர்த்தி புஷ் பண்ணி அதை எடுத்துட்டு தான் மாவு வழியில் எடுக்கணும். நிறைய பொங்கிட்டுது. வச்சதை விட நிறைய வந்துட்டுதுமா. நான் இப்போ இந்த மாவை வெட்டி எடுக்க போகிறேன். இது நாங்கள் 900 கிராம் மாவு எடுத்தபடியாக இதில் நான் ஒரு கொம்பு மணிசுக்கு 50 கிராம் மா காணும். அப்போ நான் இதை வெட்டி பிரித்து இந்த ஸ்கேலில் வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் அந்த சம அளவாக இருக்குமெண்டு அதுக்காக. நான் இதில் இது 50 கிராமாக எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். குழைச்சி எடுக்கணும். இப்போ முதல் வட்டி பார்ப்போம். ஸ்கேலில் அளந்து செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாம் ஒரே அளவில் வேறுபட்டதுக்காக நான் அளந்து செய்கிறேன். கொண்டு வித்தியாசம் இருக்காது அதுக்காக. இப்போ இந்த பலகையெல்லாம் நான் லைட்டான கூப்பன் மாவை போட்டு தூவி இருக்கிறேன். இதுகளை எடுத்து இந்த உருண்டைகளை எடுத்து அடுக்க போகிறேன். அடுக்கிட்டு மூடி விடணும். இதை இப்படியே மூடி வச்சுட்டு இதுக்குரிய சீனிப்பானி செய்ய போகிறோம். அந்த பண்ணுக்கு மேலே இப்போ பூசுறதுக்கு இது இப்படியே இருக்கட்டும் ஒரு 15 மினிட்ஸுக்கு. நான் சீனிப்பானி செய்கிறதுக்காக இதில் 180 ml தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவு தண்ணி. அதுக்குள்ளே ஒரு 5 கரண்டி சுகர் போட்டு இந்த ஸ்க்ரப்பை காய்ச்சி எடுப்போம். மேலே பூசுறதுக்கு தானே, இப்போ கணக்கு தேவையில்லை. சில பேர் பானி காய்ச்சாமல் அப்படியே பண்ணுக்கு மேலே லைட்டாக சீனியை தூவிட்டும் வைப்பினோம். பானியை காய்ச்சி வைக்கிறதுக்குள்ள அந்த நாங்கள் போடுற அந்த சீனியெல்லாம் அதில் ஒட்டு போகிற ஈஸியாக இருக்கும். சாப்பிடக்கையும் ஒரு இனிப்பு தன்மை கூடுதலாக இருக்குமென்றதுக்காக காய்ச்சி எடுத்து ஆற விட்டுட்டு பண்ணு செய்ய வலிக்கிட போகிறோம். இதுக்குள்ளே இந்த சீனி பானியை காய்ச்சிட்டேன். ஆற விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மாவை உருட்டி பனிசை செய்வோம். இது இங்கால இருந்து ஆறட்டும். அப்புறம் பூசுறதுக்கு தானே பனிசை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுக்க போகிறேன். இந்த பலகையில் வச்சு பலகைக்கு கொஞ்சமாக தூவினாத்தான் அதை உருட்டி எடுக்கலாம்.
ஒரு சைடில் கொஞ்சம் அமர்த்தி ஒரு இடத்தை எடுத்துட்டு என்ன சொன்னால் கொம்பு மணிச்சு நாங்கள் முக்கோண ஷேப்பில் செய்யணும். எடுத்துட்டு மிச்ச இடத்தை இழுத்து அகலமாக்கணும். இங்கால இப்படி இப்போ இந்த ஷேப்பில் இருக்கிறத நான் அப்படியே சுற்றி கொண்டு போக போகிறேன். அப்படி இந்த வடிவத்தில் எடுத்து இது இப்படி நடுவில் கொண்டு இதில் ஏதோ ஒட்டி விடணும். இந்த வடிவத்தில் எடுத்துட்டு இதையும் ஒரு 15 நிமிஷம் நாங்கள் அப்படியே செய்துட்டு வைக்கணும். வச்சுட்டு தான் அதுக்கு மேலே ஸ்க்ரப் பூசணும். நான் இங்கே பாத்திரத்தில் வைக்க போகிறேன். செய்து வச்சிருக்கிற பன்னுக்கு மேலே நான் இந்த சுகர் சிரப்பை பூச போகிறேன். இப்போ நான் இதை எடுத்து இந்த சுகரில் டிப் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக் பண்ண வைக்க போகிறேன். இது முதலே நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள இந்த முதல் செய்த ஒரு 6 பண்ணை வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதால தட்டில் நிறைய வைக்காதால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செய்வோம்ண்டு. முதல் செய்தது வெளியில் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்த கட்டம் வைக்க போகிறோம். இதில் முதல் செய்த கொம்பு பண்ணி செய்து வச்சிருக்கிறோம். இங்கே ஸ்டில் இதுக்குள்ளேயும் அவிஞ்சு கொண்டே இருக்குது. கொஞ்சம் டைம் இருக்குது எடுக்கிறதுக்கு. நல்லா பிளேண்டி போட்டு வச்சிருக்கு. அப்போ பிளேண்டியும் குடிச்சு கொம்பு பனிசும் சாப்பிட போகிறோம். கொம்பு பனிஸ் எல்லாம் செய்துட்டோம், சாப்பிட போகிறோம். நாங்கள் எல்லாரும் முன்னாடி தேங்க்ஸ் கிவிங்க்கு டர்க்கியை பேக் பண்ணி டர்க்கி செய்யலண்டா. இது டர்க்கி இல்லை, இது கொம்பு பனிஸ். இது நீங்கள் ஸ்ரீலங்காவில் நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். சாப்பிடுங்க. ஓகே, தம்பிக்கு கொடுக்குறாவா பாதி அன்றாக்கு தர வேண்டாம். இது அவை டர்க்கி எதிர்பார்க்கணும்டே தேங்க்ஸ் வைங்கன்னு சொல்லி நான் குக் பண்ணியிருக்கேன். நல்லா அவிஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இந்த முகம் ஒரு மாதிரி போகுது. ஹார்டா இருக்கா இதுவும்? எப்படி இருக்கு? You like it? இதுண்ட டீ வரணும், ஆத்திட்டு வரட்டும். இன்றைக்கு எல்லாரும் வீட்லையும் டர்க்கியை பேக் பண்ண நாங்கள் கொம்பு பனிஸ் பேக் பண்ணி சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நாங்கள் பரவாயில்ல, சாப்பிடக்கூடிய மாதிரி வந்துருக்குது. அவ்வளோத்துக்கு பேடா இல்லை. இருக்கு ஜஸ்வின், எடுத்து குடிங்க. ஜஸ்ட் சாப்பிட்டீங்களா? Daisy, what is this? Huh? It's okay, it's okay. பிடிச்சிருக்கா ஜஸ்வி உங்களுக்கு? Yeah. செய்து சாப்பிட்றோம். இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிக்க போகிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். Bye. பாய். Bye.